வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா. ஓம் சக்தி தாயே போற்றி. சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையனுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்போடும் கலத்திர பாவக ஸ்தானத்தை பற்றிய ஒரு சிறு ஆராய்ச்சி நம்ம பார்த்துட்டு வரோம். அதனுடைய வரிசையாக இன்னைக்கு லக்னத்திலிருந்து 7ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்தில் நின்றாலும் அல்லது காலபுருஷ தத்துவப்படி மீன ராசியில் போயிட்டு சுக்கிரன் அமர்ந்தாலும் இந்த 2 ஆப்ஷனில் நம்ம பார்த்துக்கலாம். 7ஆம் அதிபதி 12இல் இருந்தாலும் அல்லது மீனத்தில் சுக்கிரன். நீங்கள் யாருமே போட்டு குழப்பிக்க வேணாம். இதுக்கு வெவ்வேறு பலன்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு நிலையில் இருந்தால் கூட நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் ஒரு 80% உங்களுக்கு அமையும் அப்படின்றத முதல்ல சொல்கிறேன். ஆமாம், மீனத்தில் சுக்கிரன் என்ன செய்யும்? அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கை, முதல் திருமண வாழ்க்கை தோல்வியில் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், மீனத்தில் சுக்கிரன் இருந்தாலும் அல்லது 7ஆம் பாவக அதிபதி 12இல் இருந்தாலும் முதல் திருமணம் ஏதாவது ஒரு குழப்ப நிலைக்கு போகும். அப்போ அது தோல்வி தானே, தோல்வியில் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. பெருமளவு சோபிக்கிறது இல்லை அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், தாமத திருமணத்தை கொடுத்துரும். ஆமாம், ரொம்ப வயசாகிட்டே போகுது, எனக்கு திருமணம் தாமதமாகுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயத்தையும் இந்த ஜாதகம் கொடுத்துரும். திருமணம் அப்படின்னு வரைச்ச நிறைய செலவுகளை கொடுத்துரும். திருமணத்திற்காகவே கடன் ஏற்படும். மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு விஷயத்தை செஞ்சு அந்த திருமணத்தாலே கடன் ஏற்பட்டு அந்த திருமண கடனையே தன்னுடைய வாழ்க்கையினுடைய சரிபாதி போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. பெரிய அவதிக்குள்ளாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மீனத்தில் சுக்கிரன் 7க்குரியன் 12இல் கண்டிப்பாக 2வது திருமணத்துக்கு வாய்ப்பு கொடுத்துரும். கண்டிப்பாக கொடுத்துரும். திருமணத்தில் ஏதாவது ஒரு பொருள் திருடு போயிடும். ஆமாம், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், இந்த பாவாதிபதி 6-8 தொடர்பு இருக்குது அப்படின்னா 7ஆம் அதிபதி 12இல் இருந்து அந்த 6ஆம் இடத்தினுடைய அதிபதியும் அல்லது 8ஆம் இடத்து அதிபதியோடு அந்த பாவகத்தோடு தொடர்பு ஏற்பட்டால் திருமண மணப்பெண்ணுடைய நகையே திருடு போயிடும். ஆமாம், இது நம்மளெல்லாம் செய்தித்தாளில் பார்ப்போம். அது என்ன சப்ஜெக்ட் இருக்குன்றதை நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணோம்னா விளக்கம் புரிஞ்சிடும். அதுதான் விஷயம். திருமணத்தால் ஒரு ஏமாற்றம், இழப்பு கண்டிப்பாக கொடுத்துரும். இந்த பாவக அமைப்பு கொடுத்துரும். இல்லை அப்படின்னா கலத்திரத்திற்கு நோய்வாய்ப்படுவார்கள். இந்த 6-8 தொடர்புலாம் இருக்குது அப்படின்னா நிறைய சிகிச்சை பண்ணுறாங்க இல்லையா, நிறைய செலவு பண்ணுறாங்க. ஏதோ ஒரு காரணத்தால் என்ன வியாதினே சொல்ல மாட்டுறாங்க. மருந்து மாத்திரை சரியாகுதா அப்படின்னு சொல்லலை. அப்படின்ற மாதிரி நிறைய மன சஞ்சலங்களோடு இருக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டுடும். திருமணத்துக்கு பிறகு கலத்திரத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் விபத்துகள் ஏற்படும். நிறைய பாசிட்டிவ் விட மைனஸ் தான் நம்ம அதிகமாக சொல்கிற மாதிரி வருது இல்லையா. அப்போ விபத்துகள் ஏற்படும். இந்த சப்ஜெக்டுக்குள்ளே ஏதாவது ஒரு நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லப்படும். அப்படி இல்லை, ஜாதகம் நல்லா இருக்குது, அவருடைய ஜாதகம் நல்லா இருக்குன்னா தாம்பத்திய சுகத்திற்கு தடை ஏற்படும். கல்யாணம் ஆனவுடனே இவர் என்ன பண்ணுவார்? இந்த ஊரில் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவார். அப்போ தாம்பத்திய சுகத்திற்கு தடை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இருக்கும் இடத்தில் இருந்து அதிக தூரத்தில் பெண் ஆணோ அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம் சார், எனக்கும் அவங்களுக்கும் ஒரு ரொம்ப தூரம் சார், வெளிநாட்டு மாப்பிள்ளை கிடச்சிட்டார், வெளிநாட்டு பெண் கிடச்சிட்டாங்க. ஆமாம், ஒரு 500 கிலோமீட்டரில் பொண்ணு சார், 200 கிலோமீட்டரில் பொண்ணு சார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ நாம் இருக்கிற இடத்துல இருந்து நீண்ட தூரத்தில் மணப்பெண் மணவாளன் அமைவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படும். சரி, இந்த மாதிரி சூழல்கள் இருப்பதற்கு என்ன சார் ரெமெடி? ஏதாவது பரிகாரம் இருக்கா? இதிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு பகவான் ஏதாவது உத்தேசம் பண்ணுறாரா, இந்த அம்பாள் ஏதாவது கொடுக்குறாள் அப்படின்னா, இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா வெளிநாடு வெளிமாநிலம் சிறப்பை தரும். வெளிநாடு மாப்பிள்ளை, வெளிநாட்டு மணப்பெண் உங்களுக்கு சிறப்பை தரும். ஆமாம், இந்த கான்சன்ட்ரேஷனில் நீங்கள் போகலாம் அப்படின்ற விஷயத்தை தான் சொல்லப்படுது. அடுத்தடுத்த வீடியோக்கள், இனி வரும் வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுக்க போகுது அப்படின்ற இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வாழ்க வளமுடன். சர்வம் சக்தி.